ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ஒரு அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். boya BYM1 இந்த மைக்கோட அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் சேனல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் இந்த மைக்கை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இதோட பாக்ஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 1995 ரூபா போட்டிருக்கு. ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 800 ரூபாய்க்கு போட்டிருக்கு. இப்போ வந்து ப்ரைஸ் ஏறியிருக்கா இறங்கிருக்கான்னு தெரியல. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வேணால் நீங்கள் பை பண்ணிக்கங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம முன்னாடியே வந்து பட்ஜெட் ரேஞ்சில் வந்து 250 ரூபாய்க்கு வந்து ஒரு மைக் போட்டிருக்கோம். அந்த மைக்கில் தான் இப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர் கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த மைக்கோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை அந்த வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இதில் சீல் ஒன்று இருக்கும், அந்த சீல் இருக்குது. சீல் இருந்தால் தான் வந்து ஒரிஜினலு. இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நமக்கு வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் யூஸே இல்லாத யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் நீங்கள் யூசர் மேனுவல் யூஸ் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுருக்கு பை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மைக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, கேரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன். வரமாச்சலாம். இப்போ வந்து இந்த பையில் எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மைக் தேவையான ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. வேறு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அதை சொல்கிறேன் அப்புறம் என்னென்னு. மைக்கோட ஒயர் லென்த்துன்னு பார்த்திங்கன்னா 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஒயர் லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது. இதை நீங்கள் வந்து பிளாகுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், குவாலிட்டியாகவே இருக்குது. ரொம்ப நீளமாக இருந்தாலும் நம்ம எப்படி பக்கத்தாலேருந்து பேசுவோமோ அதே மாதிரி தான் கேட்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து கண்டென்சர் மைக். இது வந்து இதில் வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எங்கே ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ வந்து மேலே இருந்தால் வந்து கேமராவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இழுத்திங்கன்னா வந்து நீங்கள் மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டென்சர் மைக்குங்கிறனால வந்து ஒரு பேட்டரி பொறுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது வந்து உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு பேட்டரி தேவைப்படாது. இதே வந்து நீங்கள் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். பேட்டரி அவங்களே கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? பேட்டரி போடுற ஸ்லாட் இதுதான். பேட்டரி அவங்களே கொடுத்துருக்கனால வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரி வேணால் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், போடாமல் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் கேமரா வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பேட்டரி வந்து என்ன ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் வரும் பேட்டரி, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மைக்குக்கு தேவையான ஆக்சசரிஸில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன பார்த்திங்கன்னா ஒரு டிஎஸ்எல்ஆர் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் 3.5mm ஜாக்கு, அதாவது மைக்கோட வர பின்னை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிஎஸ்எல்ஆரில் போட்டுக்கலாம். மைக்குக்கு தேவையான ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கிளிப்பு, நீங்கள் வந்து ஷர்ட்டில் கிளிப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. மைக்கில் இது இன்னமும் கொடுத்துருக்காங்க, என்னென்னு தெரியல. இது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்டுருக்க ஆடியோ வந்து மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிற ஆடியோ. இப்போ வந்து மைக்கு கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மைக் இப்போ தான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.